அதாவது இந்த அம்மா வந்து நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. மறக்க முடியுமா உன்னையெல்லாம்? அந்த அம்மா திறமையை காட்டுறேன்னு சொல்லி பாரு, பச்சை புள்ளைய பின்னாடி முதுகுல தூக்கி வச்சு குப்பரை அடிக்குது பாரு. இதுல என்ன திறமை தெரியுது? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கற சொல்றான். இதோட நீ உயரமான இடத்துல இருந்து குதிச்சு பாரு, அது ஒரு திறமை. உண்மை இல்லையா? பாலத்துல இருந்து கீழே குதி, அது ஒரு திறமை. ஹெலிகாப்டர்ல இருந்து ஜம்ப் பண்ணு, அது ஒரு திறமை. அதை விட்டுப்புட்டு தலையில பல்ட் அடிக்கிறது ஒரு திறமை தான். அது பின்னாடி ஒரு பச்சை குழந்தைய வச்சு பல்ட் அடிக்கிறதுல அது என்ன திறமை? அதுல என்ன இருக்கு ஒரு சாதனை? சார் இவனை சும்மா எதற்காக பல்ட்டி அடிச்சா கீழே விழுகாம உண்டு நிக்கிறமா, அது ஒரு திறமைக்காக. அப்படி பல்ட்டி அடிக்கிறேன் கீழே விழுகாம அடிப்பேங்கிற ஒரு திறமைக்காக. தண்ணிக்குள்ள 10 அடியில இருந்து குதிச்சு நான் மூச்சு முக்குளிச்சு வந்துடும் ஒரு திறமைக்காக. நான் குழந்தைய பின்னாடி வச்சு பல்ட்டி அடிச்சா என்ன திறமை? குழந்தை விழுகாம இருக்கு குதிப்பேன்னு ஒரு திறமையா? கூட என்ன நம்ப ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. நீ இப்படி குதிச்சிய அந்த புள்ள அந்த பையன் அந்த குழந்தை மனசுல என்ன வச்சிருக்கு? இவனுக்கு இந்த பொம்பளைக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு பிறக்காமே இருந்திருக்கலாம் அன்னைக்கு. இப்படி இப்படி முதுகு பாரு, அந்த குழந்தைய முதுகு இப்படி பெண்டாயி இப்படி வளைஞ்சு இப்படி போகுதே. இது பெரிய பிள்ளையானா இந்த குழந்தை நிலைமை என்ன ஆகுதா? இப்படித்தான். நீ பண்ற சேட்டை கடைசியில் இந்த குழந்தை வந்து இப்படித்தான் நடந்து போவேன். இப்படி பல்ட்டி அடிச்சுன்னா, இப்படி இப்படி திருப்பிக்கிட்டு அடிச்சுன்னா இப்படித்தான் ஆகும். இந்த மாதிரி தான் போவேன். அதனால நீங்களும் குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க குழந்தைய முதல்ல சேஃப்டியா வச்சுக்கிறேன்னா அவ்வளோ சந்தோஷம் பார்த்துக்கிறவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி முதுகுல வச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு குதிக்காதீங்க, இருக்காது. அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. குழந்தை வேணாம்னா ஒரு அநாத ஆசிரமத்தில் கூட கொண்டு போய் விட்டுருங்க. யாராவது பார்த்து நல்லபடியா வளர்த்து குழந்தை இல்லாதவங்க எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, படிச்சு நம் நாட்டின் வல்லரசா நாடை வந்து வல்லரசா கொண்டு போகக்கூடிய பெண்கள் இவர். என்னமா படிக்கிறேன், அழகா பண்றானப்பா, என்னமோ சொல்லி கொடுக்குறேன். அவன் ஒன்றும் கிடையாது, ஏதோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். கிளாஸ்ல எடுத்தது வந்து நம்ம தனியாக படித்தவங்க படிக்காதவங்க படித்தவங்ககிட்ட கேட்டுக்குறாங்களா, அது மாதிரி இங்கே கூட்டி கூடாந்து கேட்குறாங்க. பாலத்துக்கிட்ட வச்சுட்டு ரகசியமாக கேட்குறேன். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். இவன் இந்த வேலை செய்யறான், பக்கத்துல பாரு இவர் 2 கூட்டிட்டு வந்தவங்க போல, அவங்க 2 பேரும். இவங்க செய்யறத பார்த்து அவங்களும் சேர்ந்துருவாங்க போல. யதார்த்தமா ஃப்ரெண்டா இருக்கிறவங்க கூட லவ்வரா மாறிடுவாங்கிட்டு. ஆமா, மறந்தே போச்சுடா. அதையும் 2 பேரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் அவங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவன் அதான் கூட்டிட்டு அங்கிட்டு போயிடுவான். இவங்க எல்லாம் படிக்க வச்சு அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஐயோ ஐயோ, இதை பாத்தீங்களா? இது வந்து மொபைல் பவுச், அதாவது மொபைல் கவரு. அதாவது நீங்க இப்ப நார்மலா ஒவ்வொரு கவரு டிசைனா வந்துருச்சு, அதெல்லாம் போட்டா கீழே விழுந்தா உடஞ்சு போயிருது, தேஞ்சு போயிருது, பிஞ்சு போயிருது. இது லேட்டஸ்ட், புதுசா இருக்கு. நீங்க இந்த செல்லு வச்சிருக்கீங்கன்னா வச்சுக்கீங்களேன், இந்த பவுச்சை போட்டு இங்க இருந்து நீங்க தூக்கி வீசலாம். 1.25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்தா கூட நீங்க ஆட்டோ பிடிச்சி போய் அழகா எடுத்துட்டு வரலாம். ஒரு கிராட்ச் கூட ஆகாது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. வேணா நீங்க பூட்டு கூட போட்டுக்கலாம், அவ்வளவு டிசைன். அது பூட்டு போட்டீங்கன்னா அவ்வளவு ரியாலிட்டியா இருக்கு, நல்லா மொபைல் சேஃப்டியா இருக்கு. அது மாதிரி இருக்கு. ஓ அப்படியா விஷயம்? அப்படி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்காங்க. அதாவது இது வந்து நம்ம நாட்டு பிரதமர் வெளியிலேருந்து இந்தியா நம்ம நாட்டுக்கு வரும் பொழுதோ, இல்லை வேற ஒரு நாட்டிலேருந்து அந்த ஆடுறாங்களே இவங்க நாட்டுக்கு போகும் பொழுதோ, இவங்களை வரவேற்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் அவர் வந்து இதை சந்தோஷமா ரசிக்கிறாரு நீங்க நினைச்சிய? கிடையவே கிடையாது. அவர் மரண பயத்தில் தான் நிற்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த பாசையும் புரியாது, அந்த டான்ஸையும் பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் நிற்க வச்சு 5 அடிக்கு அங்கிட்டு ஆடுவாங்கன்னு பார்த்தா அவர் கிட்டையே போய் ஆடுறாங்க. கால தூக்கிட்டு கிட்ட போவாங்க. அவருக்கு பயந்தவாக்கில் நிற்பார். ஸோ வந்து எல்லார் நாட்டிலையும் வந்து ஒரு முக்கிய அதிகாரி வரும்பொழுது, ஒரு பிரமுகர் வரும்பொழுது ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்காக அவங்க நாட்டு முறைப்படி வந்து வரவேற்கிறது. இதை நான் நல்லா தான் சொன்னேன். இதை எதாவது பண்ணி விட்டுறாதீங்க, அவ்வளோதான்.
அதான் எல்லாரும் இப்போ வர வர சேலை கொடுத்து துணிமணி கொடுத்து இந்த வீட்டுக்குள்ளே மளிகை சாமான் என்னென்னமோ கொடுத்து பார்த்தாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகலை. டேரெக்டாக இறங்கிட்டாங்க. அதாவது இனிமேல் ஆளுக்கு ஒரு கோட்ரு, இப்போ கோழி பிரியாணி வறுத்து பொறிச்சு கொடுத்தா கூட புழு வச்சிருச்சு, அப்புறம் லேட் ஆகிடுச்சு, அது கெட்டு போன கறி அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா, சரக்கு வந்து கெட்டு போகிறது கிடையாது, கறி வந்து கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கோழியாகவே கொடுத்துட்டாங்க. நீ வீட்டுக்கு போய் மெதுவாக சமைச்சு வறுத்து நீ குழம்பா சாப்பிட்டாலும் சரி, இல்லை வரிவலாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை உப்பு கறி போட்டு தின்றாலும் சரின்னு அந்த ஓப்பனாக கொடுத்து விட்டாங்க. நீயாச்சு குழம்பாச்சுன்னு. அதை இதை மாதிரி போய் ஆளாள் கொடுத்துட்டு போயிட்டு அவன் அடிச்சுப்பிட்டு என்ன பண்ணுவான்? அடிச்சிட்டா, அதாவது தண்ணி மட்டும் அடிச்சிட்டா கோலை வந்து வீரன் ஆயிடுறான். உண்மை. அவனுடைய ஒவ்வொரு திறமைகளுமே அப்பதான் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவியா இருக்கேன், அதை போட்டுட்டேன், முடிச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமையை நம்ம செஞ்சுதானே சார் ஆக வேண்டியிருக்கு. இவாரு தலைவரை பாரு, சரக்க போட்டோடனே பாம்பை பிடிச்சி வச்சுக்காரு கையில. பாரு பேசுறாருப்பா பாம்பு கிட்ட. ஆனா இதே தண்ணி அடிக்கலன்னு வச்சுக்க, பாம்பு சொன்னா 15 அடிக்கு ஜம்ப் பண்ணி ஓடி இருப்பாப்ல. சரக்கு அடிச்சாத்தேன். அது மனுஷங்க மட்டும் கிடையாது, இப்ப எல்லாருமே என்ன, மிருகங்கள் பறவைகள் எல்லாத்துக்குமே சரக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தா அது சரக்கு பிராந்திங்கிறது மனசை மட்டும் இல்ல, உடம்பு மட்டும் இல்ல போல மிருகம் பறவை எல்லாத்தையும் மாத்திரதப்பா. மிருகமே சரக்கு அடிச்சா சண்டைக்கு போகுது. இவரு கோழி குஞ்சிக்கு வச்சுட்டாங்க. தண்ணி அடிக்குதா நல்லா அப்படியே பாரு, மனுஷன் மாதிரியே அப்படியே நக்கினை குடிவார். குளிச்சு விட்டு பார்த்தியா சேவை கூட போய் சண்டை போடுது. மனுஷன் மாதிரியே இதுவே சண்டையை கூட சேவை கூட போகுது. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். என் பொண்ணு எவ்வளவு அழகு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. திருஷ்டி சுத்தி போடணும். ஆண்டி, உங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான் திருஷ்டி சுத்தி போடணும். ஓ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. அது உண்மைதான். என்ன ஆண்டி மேல ஒரு ஆண்டி லவர் இவரு. அதான் பொண்ணை சொல்லுது, என் பொண்ணு அழகா இருக்கு, திருஷ்டி சுத்தி போடணும்னு. அவன் மருமை என்ன சொல்லணும்? ஆமா உங்க பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கு, திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறேன், திருஷ்டி சுத்தி போடணும், நானும் பத்திரமா பாத்துக்கிறேன் தானே சொல்லணும். ஆனா அவன் குறி உள்ள ஆண்டி மேலே இருந்திருக்கு. உடனே சொன்ன உடனே டக்குன்னு ஆண்டி நீங்களும் தான் அழகா இருக்கியா அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்றேன். ஓ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. அதுலயும் பாரு ஆண்டி, அப்படிப்பா சரி ரைட்டா, அப்படியாப்பா சரிப்பா, அந்த மாதிரி இது ஒன்றும் இல்லை. அதுக்கு சிரிப்பா பாரு, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து ஆண்டி பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அத்தை மேலே ஒரு பாசம் இருப்பது தவறில்லை. இவர் இருப்பது போல் நீங்கள் எல்லாரும் பாசமாக அத்தை மேலே இருக்க வேண்டும். நானும் இருப்பேன். டேய் மகனே, இந்த கட்டையை கையில் வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுறேன். இது பார்த்தீங்களா? இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. அதாவது இந்த ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து வெல்டிங் வைக்கும்போது தெரிச்சு விழுகு பாருங்க, அந்த ஓட்டை அது. ஆனால் இது வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த ட்ரெஸ்ஸு வந்தது. அதாவது இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களை வந்து ஈஸியாக அந்த வெல்டிங் வைக்கிற வேலை, ஒர்க் ஷாப் வேலைக்கு ஈஸியாக கூப்பிட்டுக்குறாங்க. எப்படி அழகான ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா? அதோட ரேட்டு பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னடா ஓட்டையாக இருக்குது, ஒரு மாதிரி அழுக்காக இருக்கே அப்படின்னு நினச்சி நினைக்கலாம். கிடையவே கிடையாது. ஆனால் இதோட விலையை உங்களுக்கு தெரியாது. இது விலையை வந்து ரேட்டு அதிகமான விலை. இது நார்மலாக பருத்தியிலேருந்து தயாரிக்கிறது இல்லை. இது வந்து வித்தியாசமான ஒரு தயாரிப்பில் தயாரிக்கிறது. பார்த்தாலே தெரிகிறதா? டிசைனை பார்த்தீங்களா? எப்படி பார்த்தீங்களா? வெல்டிங் வச்சோன்னா தெரிச்சு விழுகும் பார்த்தீங்களா? அந்த ஓட்டைகள் பார்த்தீங்களா? 2,39,900 ரூபா மட்டும்தான். எப்படி அருமையான ட்ரெஸ்ஸு, அருமையான ரேட்டு. இதை வந்து நீங்கள் வாங்கி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பயன்படுத்தணும். அது இது மட்டும் கிடையாது, பேண்ட்டு இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பேண்ட்டும் ஒவ்வொரு டிசைன் இது மாதிரி. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஆடைக்கு உள்ளே இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாருமே துணியெல்லாம் ட்ரெஸ்லாம் தைச்சி போட்டுக்கிட்டாங்க. இப்போ என்னன்னு தெரியல, ஆடைக்கு வர வெளியில் போகிறாங்க. ஒரு நல்ல பேண்ட்டை வாங்கி கிழிச்சு விடுக்கிறது, புள்ளியாக ஓட்டை வச்சுக்கிறது. இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோ நினைக்கிறீங்க? இந்த ரெட் கலரில் இருக்க இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோ நினைக்கிறீங்க?
சும்மா நம்ம இந்த வாங்குறோமே 4000 ரூபா 5000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா மாதிரி கிடையாது. டிசைனை பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். 2 குரங்கை விட்டு சுரண்டிருக்காங்க பாருங்கள். 1,19,000 ரூபா இந்த ட்ரெஸ் வந்து. புரிஞ்சதா? அதாவது நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கி எடுத்து அதில் வந்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படி எந்த பக்கம்லாம் கிழிச்சு எங்கிட்டலாம் சுரண்டி விட்டு கோடு கோடாக விழுகுதோ அதுக்கேற்ற ரேட்டு பாருங்கள். ஒரு பாருங்கள், ஊதா பேண்டில் சிகப்பு சாயத்தை வச்சு கிழிச்சு நோண்டி பிச்சு போட்டால் அதோட ரேட்டு வந்து 2 லட்ச ரூபா. பார்த்தீங்களா? வர வர இங்கே வாரு பேண்டை பார்த்தீங்களா எப்படி சங்கிலி சங்கிலியாக தொங்க விடுக்கும். 47,000 ரூபா அந்த பேண்டு. இங்கே வாரு அப்படியே அழகாக இது அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சி ஓட்ட போட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து உடம்பை மறைக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்கினாங்க. இன்னும் அது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறதுக்காக இப்போ ட்ரெஸ்ஸு போடுறாங்க. இன்னும் வர வர அப்படியே பேண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக போய் கடைசியில் ட்ரௌசரோடு வந்துடுறேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய் இனிமேல் ஆதிவாசி மாதிரி மலை காட்டுவாசி மாதிரி எல்லாம் சும்மா தெரிய வேண்டியதான். தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த மாதிரி ட்ரெஸ் வந்துருச்சு. அதனால் நீங்களும் வர வர வந்து இந்த மாதிரி போட்டு போட்டு பழகிக்கிறீங்க. இல்லைன்னா அப்புறம் இனிமேல் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் புதுசாக போடும்போது ஒரு மாதிரியாக தெரியும். அருமையான ட்ரெஸ்ஸை பாரு. எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க துணி. எம்பூட்டு ஓட்டை எத்தனை பக்கம் பிச்சு. அதாவது முன்னாடிலாம் வந்து பேண்ட்டில் வந்து பாக்கெட் வைக்கிறதுக்கும் பூ வைக்கிறதுக்குலாம் டிசைன் போட்டு இன்ஜினியர்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கிழிச்சு சுரண்டி பிச்சு விடுறதுக்குன்னே இப்போ ஒரு இன்ஜினியரிங் படித்து அதை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கிட்டு ஓட்டை கிழிக்கலாம். எங்க அல்ல இங்கே கீழே மேலே கிடையாது, மெயினான இடத்துல கிழிச்சுறாங்க. கிழிச்சு போடுறதே இப்போ ஒரு டிசைனு. எத்தனை கிளி அத்தனை கிளிக்கு ஏற்றாப்புல ரேட்டு ஜாஸ்தியாக போயிட்டு போகுது. அவ்வளோ பெரிய அருமையானது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.